ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுக்கு புதன்கிழமை இறால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் ஏலத்துக்கு போயிருந்தோம். அன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறனால மீன் விலை வந்து அதிகமாக இருந்தது, மக்கள் கூட்டமும் அதிகமாக இருந்தது. அதனால் இறால் வந்து வாங்க முடியல, ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. மீன் ஏலம் எப்படி நடக்கும் பாருங்கள். பாறை மீன் அடிக்கடி மீன் ஏலத்துக்கு போகிறது கிடையாது. எப்போது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு லீவ் கிடைக்கிற டைமில் தான், அது புதன் வியாழன் இந்த மாதிரி நாட்களில் தான் போவோம். அதனால் மீன் ஏலம் எடுக்கிறது அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியாது. அந்த கூட்டத்தை சுற்றி வருவோம். இன்றைக்கி இறாலும் வாங்க முடியல, மீன் எதுவும் வாங்க போகிறது இல்லைன்னு நான் ஒரு கரையில் போய் உட்காந்துட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு மீன் வந்து ஏலம் எடுத்திருந்தாங்க. ஒரு 5-6 மீன் இருக்கும், 300 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அதாவது ஆனால் செதில்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்து, தலைப்பகுதி வால் பகுதியெலாம் இருந்தது. வீட்டில் வந்து தான் க்ளீன் பண்ணேன். ஆனால் 300 ரூபாய்க்கு ஒருத்தனே சொல்லலாம். பொரிக்கிறதுக்கும் சரி குழம்புக்கும் சரி மீன் நல்லாவே இருந்தது. நல்ல துண்டு மீன் தான், நடுசில் இருக்க ஒரு முள் தான், எக்ஸ்ட்ரா முள்ளே கிடையாது. இப்போ சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கவங்களாம் இந்த மாதிரி மீன் வாங்கி கொடுக்கும்போது தைரியமாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதில் ஒருத்தனே சொல்லலாம். பாதி மீன் வந்து அடுத்த நாள் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து இருக்கிறத குழம்பும் பொரிக்கவும் செஞ்சேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்த திரும்ப போகும்போது இந்த மீன் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் எப்போ மீன் ஏலத்துக்கு போகிறோங்கிறது தான் தெரியாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.